அண்ணன் இன்னொரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இங்க பாருங்க, நிறைய பேர் உங்க முன்னாடி சரட்டுன்னு வந்து மூச்சை பிடிச்சு நான் சொன்னால் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியம்ங்கிற போர்வைக்குள்ள ஏகப்பட்ட பேர் வராங்க. அவங்களை யாருன்னு நீங்களே அடையாளம் கண்டிருப்பீங்க. ஆனா சூதானமா உஷாரா இருந்துக்கிடுங்க, பார்த்துக்கிடுங்க. இந்த தமிழ் தேசியம் எங்க இருந்து வந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டார். திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல, தமிழுக்கு எதிரானதல்ல, தமிழனுக்கு எதிரானதல்ல, தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல. இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம். இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே உயிர்ப்போடு வாழ்கிறது. இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான், தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கிறது. அதனால் தமிழ் என்றும் தமிழ் தேசியம் என்றும் நம்மால் பேச முடிகிறது. பெரியார் போராடாமல் இருந்திருந்தால், அண்ணா போராடாமல் இருந்திருந்தால், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால், திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம். தமிழ் தேசியம் என்கிற சொல்லே பிறந்திருக்காது.